வெல்கம் டு சரசு சமையல். இன்னைக்கு மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ஒரு பிளாக் தாங்க. என்னென்ன வேலை செய்கிறேன் அப்படிங்கிறது மட்டும்தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்க போகிறேங்க. காலையில் வந்து ஒரு கூழ் காய்ச்ச போகிறேன், கோதுமை கூழ் தான் பண்ண போகிறேன். சிம்பிளாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. எங்கள் வீட்டில் அவருக்கு ஒரு ராகி தோசை கதம்ப சட்னிங்க. மத்தியானத்துக்கு லெமன் ரைஸு, அப்புறம் பேபி பொட்டேட்டோ இருந்துச்சு. இந்த மழை நேரத்துக்கு அப்படியே உருளைக்கிழங்கு வறுத்து லெமன் சாதம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைங்களா? அந்த பேபி பொட்டேட்டோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் வீடியோவாக கொடுக்குறேன். அப்புறம் கொஞ்சம் வடகம் பொரிச்சிட்டு உளுத்தம்பருப்பு துவையல் செஞ்சுட்டு ஒயிட் ரைஸ் வைக்க போகிறேன். இதுதான் வந்து இன்றைக்கி சிம்பிளான லஞ்சுங்க. காலை வேலை மத்தியான வேலை இது எல்லாத்தையுமே வந்து இன்றைக்கி பண்ணணும். நான் இந்த சமையல்லாம் எப்படி பண்ணுறேன், அதாவது இந்த பேபி பொட்டேட்டோ ஃப்ரை எல்லாம் வந்து பிகினர்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸாக இருக்கும். அதனால் அதை ரெசிபியாகவும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நான் இன்றைக்கி வீடியோவாக எடுக்க போகிறேங்க. காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. இப்போ நம்ம காலையிலேருந்தே பார்த்துடலாங்க. காலையில் வந்து கோதுமை கூழுக்காக கோதுமை மாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் சாதம் இருந்துச்சு, பழைய சாதம். அந்த பழைய சாதத்தையுமே வந்து இந்த மாதிரி கூட போட்டு நல்லா அந்த கோதுமை மாவோடு சேர்த்து கரைச்சிக்கிட்டேங்க. இந்த மாதிரி கரைச்சதை நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்ச போகிறோம். மோர் ஊற்றி தான் நான் வந்து இன்றைக்கி கோதுமை கூழ் செய்ய போகிறேங்க. ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து நம்ம கரைச்சி வச்ச இந்த கோதுமை சாத கலவையை இப்போ ஊற்றியாச்சுங்க. இப்போ இது நல்லா கிளறி விட்டு நல்லா கொதி பிடிச்சி வரணுங்க. நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா கொதிச்சிடணும். அதுக்கப்புறமா நம்ம இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மோர் ஊற்ற போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா இறக்கி வச்சதுக்கப்புறம் தான் இப்போ மோர் ஊற்றியாச்சு. இதை நல்லா கலந்து விட்டு குடித்தா காலையில் ஒரு திவ்யமான உணவு கோதுமை கூழ் ரெடிங்க. இப்போ பக்கத்துலேயே இதுக்கு வந்து கதம்ப சட்னி அரைச்சி வச்சுருக்கேங்க. எங்கள் வீட்டில் அவருக்கு மட்டும் ராகி தோசை ஊற்றுறதுக்காக இப்போ நான் வந்து இட்லி மாவுலேயே கொஞ்சோண்டு ராகி மாவு போட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இன்றைக்கி நான் வந்து மோர் அடித்தேன், அந்த வெண்ணெய் ஒரு பக்கம் இருக்குது. இப்போ ராகி தோசை ஊற்ற போகிறேங்க. பாருங்கள், ராகி தோசை நம்ம உடனடியாக ஊற்றுறதுனா இட்லி தோசை மாவில் கூட கொஞ்சம் கலந்து ஊற்றினோம்னா பாருங்கள் நல்லா வரும், நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும். அடுத்ததாக கொஞ்சம் ஏலக்காய் பொடி அரைக்க போகிறேங்க. அதுக்கு வந்து சுகர் சேர்த்து தான் அரைக்கணும். இப்போ அதையும் அரைச்சி வச்சிடலாம் வேலையோடு அப்படின்ட்டு. இந்த மாதிரி நைஸாக இருக்குது, இருந்தாலும் நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்கிட்டால் நல்லா ஃபைன் பவுடராக கிடைக்குங்க. இந்த மாதிரி சலிக்கும் போது பாருங்கள் நமக்கு நல்ல ஃபைன் பவுடராக கிடச்சிருக்குது. சளிச்சதை மறுபடியும் ஒரு தடவை போட்டு சளிச்சு எடுத்துட்டோம்னா நல்ல பவுட்ரு கிடச்சிருக்கு. ஏலக்காய் தூள் ரெடி. இப்போ கொஞ்சம் பாத்திரம்லாம் தேய்க்கிற வேலையை காலையில் டிஃபன் வேலை முடிஞ்சோடனே செஞ்சிருந்துங்க. எங்கள் வீட்டில் சுந்தரி கொஞ்சம் லீவுங்க, வரல. அதனால் நானே தான் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. அதனால் பாத்திரத்தை எல்லாத்தையுமே பொறுக்கி போட்டு கிடுகிடுன்னு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து வேலை சுறுசுறுப்பாக இருக்குங்க. அப்புறம் இந்த மாதிரி பேபி பொட்டேட்டோவை வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு மத்தியான சமையலுக்காக எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ தண்ணியில் பேபி பொட்டேட்டோவை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க. அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு ஒரு விசில் வச்சா போதுங்க, அதுலேயே நல்லா வெந்துடும். அப்புறம் வந்து கொஞ்சம் லெமன் ரைஸ் பண்ணலாம் மத்தியானத்துக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அரிசி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் உருளைக்கிழங்குக்கு வந்து இந்த மாதிரி பூண்டெல்லாம் தட்டி வச்சுட்டு அடுப்பு மேடையெல்லாம் கொஞ்சம் நல்லா சுத்தம் பண்ணிட்டேங்க. காலை வேலை முடிஞ்சோடனே ஒரு முறை சுத்தம் பண்ணிட்டு செஞ்சாவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ வந்து உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. ஒரு பக்கம் சாதம் வச்சுருக்கேங்க. இப்போ உருளைக்கிழங்கு வந்து நான் நல்லா இந்த மாதிரி உரித்து எடுத்து வச்சுட்டேன். இந்த உருளைக்கிழங்கு எப்படி செய்கிறது அப்படின்னு இப்போ பார்த்துடலாங்க. அதுக்கு வந்து வெங்காயம் பூண்டு எல்லாமே நறுக்கி வச்சுட்டு ஒரு வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் தேவையான அளவு விட்டுக்கலாங்க. எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்குங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு 10 பல் பூண்டு வந்து ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி தட்டி போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி உருளைக்கிழங்கெல்லாம் செய்யும்போது நல்ல மணமாக இருக்குங்க. அப்புறம் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனதை சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ இதை நல்லா வதக்கியாச்சுங்க. இதில் வந்து மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சோம்புத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போலையே சேர்க்கலாங்க. அப்புறம் தனி மிளகாத்தூள் காரத்துக்கு சேர்த்துடலாங்க. நம்ம காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் உங்களோட ஆப்ஷன் தான், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக பேருக்கு ஒரு 2 சிட்டிகை கரம் மசால் சேர்த்துருக்கேங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விடுங்க. அப்போ தான் இது ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்து அந்த லேசாக பச்சை வாசம் போனதுக்கப்புறமா அந்த கிரேவியில் நம்ம வேக வச்சு உரித்து வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கை சேர்த்துடலாங்க. இது குட்டி உருளைக்கிழங்கு அப்படிங்கிறனால நம்ம வந்து உடையாமல் பிரட்டி விட்டுக்கணும்.
பாருங்கள், இந்த மாதிரி பெரட்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம அடுப்பை குறைச்சே போட்டுடலாங்க. அப்படியே போக வர நம்ம பெரட்டிக்கலாம். இதுக்கடையில் வந்து லெமன் ரைஸ்க்கு சாதம் வச்சுருந்தேன். அது கொஞ்சம் ஆறிடுச்சு. கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டேங்க. இப்போ ஒரு பெரட்டிட்டு ஃபேனில் நல்லா ஆற வச்சுட்டு தாளிக்க போகிறேங்க. கொஞ்சம் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுலேயே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ தேவையான அளவு உப்பும் நம்ம இதுலேயே சேர்த்துக்கலாங்க. இந்த பச்சையாக அப்படியே ஜூஸ் விட்டு கிளறினாலும் நல்லாயிருக்கும். எப்போயாவது ஒரு நேரம் கொதிக்க வச்சும் கிளறுவேன். இன்றைக்கி பச்சை ஜூஸை ஊற்றி தான் கிளற போகிறேங்க. இப்போ தாளிப்பும் நம்ம இதுலேயே சேர்த்துடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு எல்லாமே சேர்த்து தாளிச்சிருக்கேங்க. காஞ்ச மிளகாயும் போட்டிருக்கேன். கடலை எண்ணெயில் தாளிச்சிட்டு இப்போ இந்த சாதத்தில் ஊற்றியாச்சுங்க. அந்த லெமன் ஜூஸ் கலவையும் சேர்ந்து இப்போ இதில் ஊற்றியாச்சுங்க. இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுக்கணும். சாதம் குழையாமல் நல்லா பெரட்டி விட்டுக்கணுங்க. இப்போ லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு ஒரு துவையல் செய்ய போகிறேங்க. உளுத்தம்பருப்பு துவையல். அதுக்கு வந்து மிளகாயை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். உளுத்தம்பருப்பு சட்னி அப்படிங்கிறதால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி இளம் சிவப்பாக வறுத்துக்கிட்டு கருவேப்பிலை கொஞ்சம், பூண்டு ஒரு 4-5 பல், புளி கொஞ்சம் இப்போ இதிலையே சேர்த்துட்டேங்க. இப்போ இதை வறுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க மிளகாய் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து ஒரு பெரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறலாங்க. ஆறினதுக்கப்புறமா துவையலாக அரைச்சிக்கலாம். இதுக்கடையில் வந்து நம்ம குட்டி உருளைக்கிழங்கு வறுத்து விட்டோம் இல்லைங்களா, அதை வந்து இன்னொரு அடுப்பில் போட்டிருக்கேன். அதையும் அப்பப்போ நம்ம நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. உருளைக்கிழங்கு உடையாமல் இந்த மாதிரி பெரட்டி விட்டு இறக்கலாங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷமே நான் சிம்மில் போட்டேங்க. இப்போ உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், அடுப்பு மேடையெல்லாம் மறுபடியும் கொஞ்சம் கலைபரம் ஆயிடுச்சு. பாத்திரமும் மறுபடியும் கொஞ்சம் சேர்ந்துருச்சு. இதையெல்லாமே சுத்தம் பண்ணணும். இப்போ இதுக்கடையில் வந்து எங்கள் குட்டிமாவுக்கு சாயங்காலம் அவங்களுக்கு கொடுக்குறதுக்காக கொஞ்சம் லெமன் ரைஸ் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேங்க. அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு அவங்களுக்கு பிடிக்கும். ஸ்கூல்லேருந்து வந்தோடனே இது சாப்பிட்டுக்குவாங்க. நைட்டுக்கு டிஃபனுக்கு கூட கொஞ்சம் குருமாவுக்கு வெங்காயம்லாம் உரித்து எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ இதையெல்லாம் ஒன்று ஒன்றா மறுபடியும் கொஞ்சம் சுத்தம் பண்ணுற வேலையும் இருக்குதுங்க. இப்போ மறுபடியும் ரொட்டீன் தான் நமக்கு. அடுத்து பாத்திரம் தேய்க்கிற வேலை. கை இந்த மாதிரி தேய்ச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சேராமல் பார்த்துக்கலாங்க. இல்லைன்னா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம தான் பார்க்குற மாதிரி இருக்குங்க. இப்போ அதையெல்லாம் முடிச்சுட்டு சமையலும் ஓரளவுக்கு முடிச்சிட்டேங்க. இப்போ அடுப்பு மேடை கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நம்ம சமையல் முடித்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டா நமக்கு அதுக்கப்புறம் ரெஸ்ட்டு தாங்க. சாப்பிட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மற்ற வேலைகளை பார்க்கலாங்க. எங்கள் வீட்டில் வந்து இப்போ ஒரு 11:30க்கெல்லாம் வந்து சமையல் ரெடி ஆகிடுச்சுங்க. லெமன் ரைஸு, ஒயிட் ரைஸு, தயிர், ஊறுகாய், கொஞ்சம் வடகம் பொரிச்சிட்டேங்க. உளுத்தம்பருப்பு துவையல், குட்டி உருளைக்கிழங்கு வறுவல். இப்போ சமையலும் ரெடி ஆகிடுச்சுங்க. நான் இந்த விளாக் எடுத்த அன்றைக்கி எங்கள் ஊரில் நல்ல மழைங்க. அதனால் இந்த எலுமிச்சம்பழ சாதத்துக்கும் இந்த உருளைக்கிழங்குக்கும் கேட்கவே வேண்டாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். சரசூஸ் சமையல் பாருங்கள். சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.